அமைதி 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 அமைதியாக இருங்கப்பா. அதான் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று களிமண்ணில் பொம்மைகள் செய்கிற நிகழ்ச்சி. 28வது நிகழ்ச்சி. இதை செய்ய நம்மளுக்கு நூலகத்துக்கு வருகிற இந்த அருள்சாமி ஐயா அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் வளர்க்கின்றோம். ஃபிஃப்த்லையா புக்கில் பார்த்துருக்கியா? படிக்கலை? அக்கா புக்கில் பார்த்துருப்பேன். ரைட். மை ஸ்பெஷல் ஹீரோன்னு இருக்கும். அது அருமையான போயம். 8th படிக்கிறவங்க கேட்டுக்க, 9th போனவங்க நினைச்சு பார்த்துக்க. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பா என்னை தோளில் தூக்கி கொஞ்சம் மறக்க முடியாது. அவர் தான் எனக்கு எல்லாம். நான் அவர் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். கண்ணை மூடிய கண்ணை திறந்த கண்ணை மூடாம அவரை பார்ப்பேன். அவரு எனக்கு அப்பாவா கிடைச்சதுல நான் மிகவும் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பா பற்றி ஒன்று சொல்லணும்னா அவருக்கு ஈடா அந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நான் அங்கெல்லாம் தேடி பார்த்தேன், ஒண்ணுமே இல்லை. ஆகையினால அப்பா தான் மை ஸ்பெஷல் ஹீரோ, எனக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு தலைவன் அப்படிங்கிற அந்த பாடலுடைய பொருள். When I was a baby, you would hold me in your arms. I felt the love and tenderness, keeping me safe from harm. When I was a baby, you would hold me in your arms. I felt the love and tenderness, keeping me safe from harm. I would look up into your eyes and all the love I would say. How did I get so lucky? You were the dot chosen for me. You were the dot chosen for me. There is something special about a father's love. There is something special about a father's love. Seems it was sent to me from some place up above. Our love is everlasting. I wanted to tell you so, that you are my special hero. I want to tell you so. All of you clap பண்ணுங்க. சூப்பரா கிளாப் பண்ணுங்க. எல்லாரும் சவுண்டா கிளாப் பண்ணுங்க. பொருட்களை நீங்க செய்யலாம், பொம்மைகள் செய்யலாம், புக்கு செய்யலாம், டேபிள் செய்யலாம். சின்ன சின்ன பொருட்களை செஞ்சுட்டு கடைசியில் உங்கள் வீட்லேயே ஒரு டெக்கரேட்டுக்கு வீட்டுக்கு முன்னாடி நான் செஞ்சது அப்படின்னு சொல்லி ஒட்டி வச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் எ டேலண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல். ஸ்கூலில் கூட உங்கள் மிஸ்ஸு நீங்கள் செய்கிறத பார்த்து ரொம்ப பாராட்டுவாங்க. இப்போ ஐயா செய்கிறாரு பாருங்க. அடுத்து என்ன செய்கிறாரு ஆளு கண்டுபிடிக்க முடியுமா உங்களால்? எலிஃபெண்ட்னு பார்க்க நினைக்கிறேன் நான். தாத்தா செய்கிற கவரி. பாருங்க. கையாலேயே செய்கிறது. இதான் களிமண்ணில் பொம்மைகள் செய்தல். இப்போ நம்ம நிறைய இந்த வெரி குட். என்னது? டக்கு டக்கு டக்கு. வெரி குட் வெரி குட். எல்லா உருவங்களையும் டக்க பாருங்க, என்ன அழகா குருவி. நல்லா நீ பண்றா கொஞ்சம் நேரம் ஆகும். குருவி ஒரு பேர்டு, ஒரு பறவைன்னு வச்சுக்க. ஒரு பறவை. பீகாக்கு வேற. பீகாக்கு பாருங்க. அதாவது இந்த மாதிரி களிமண்ல இமேஜினேட்டிவ் லேசா செஞ்சு பழகிட்டீங்கன்னா உன்னுடைய கற்பனை திறன் வளரும். உன்னுடைய காலத்தை பயனுள்ளதாக செலவழிப்ப. டேய் கவினி, செல்ல பொழுதுக்கு நோண்டி அதை இமேஜினேரியா செய்யறதுதான் மறைஞ்சிரும். நோண்ட கூடாது கவினி, அத மறந்துடணும். விளங்குச்சா? சரி. இந்த இது ஒரு குருவி மாதிரி செஞ்சிருக்கேன். இப்ப இதுலயே இதை யானையா செய்யலாம், மானா செய்யலாம், விநாயகரா. நீ செஞ்சிருவியா? சரி, நீ வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு செஞ்சுக்காமி. சரி, கடைசியில் கவனிங்க. வச்சுக்கிறது களிமண்ணில் பொம்மைகள் செய்தல். இது தாத்தா மாதிரி செஞ்சுக்காம வாங்கிட்டு வந்திருக்கேன். இமேஜினரியா செய்யறது. பணம் கொடுத்து வாங்கலாம். நீங்க எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம்.
பாருங்க, கலர் கலராக இருக்கும். அந்த கலரில் தான் களிமண் எதுக்கு தேடி நீங்கள் போக வேண்டாம். கிளே வாங்கி கிளேயில் பொம்மைகள் பாரு. சில திங்ஸ்களை செய்கிறது தான் இன்னைக்குடைய கிளாஸினுடைய சாராம்சம். அடுத்து பாருங்க, என்ன மயிலா நான் வரேன். ஸ்டில் தானடா எடுத்த, வீடியோவா எடுத்த, ஸ்டில் போட்டோ தானே? சரி சரி, ஸ்டில் போட்டோ எடு, ஸ்டில் போட்டோ எடு, ஸ்டில் போட்டோ ரெண்டே ரெண்டு பாரு. என்ன பண்றாரு பாருங்க ஐயா, என்ன பண்றாரு பாருங்க. வெரி குட் வெரி குட். என்னது வர்ற பொறு சொல்லுங்க சே. மயில் வருவா. என்னது பாருங்க. மயிலே வா. ஓகே. மயில் மாதிரி இல்லையா? பீகாக் என்னது பேர் சொல்லுங்க பாப்போம். என்னது? வாட் ஆர் திங்ஸ் சே. சவுண்டா சொல்லுங்க. ஐயா செஞ்சிட்டு இருக்கிறது வாட்? வெரி குட் வெரி குட். எப்போதுமே கை வந்து ரொம்ப ட்ரெஸ் ஆகிடக்கூடாது, ட்ரெஸ்லேயும் பற்றக்கூடாது. அப்படி ட்ரெஸ்ஸை வந்து பட்டுச்சுன்னா ரொம்ப மம்மி வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க நீங்கள். அதனால் டீசெண்டாக செஞ்சு காமிக்கிறது தான் உங்களுடைய டேலண்ட்டு. களிமண்ணில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதில் செய்யலாம், ஆனால் ட்ரெஸ் எல்லாமே இதாயிரும். பட் கிளேல வந்து இந்த பக்கம் ஒரு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. மிளகை வைத்தா கண்ணாயிரும். இங்கிட்டு இங்கிட்டு 2 மிளகு அல்லது 2 கடுகு வச்சா கண்ணாயிரும். விளங்குச்சா? கண்ணு மிளகு அல்லது கடுகு அல்லது எள்ளு செய்ய முடியும். ஆயிடும். அதனால மூளைக்கு வேலை கொடுப்ப, உன்னுடைய கைக்கு வேலை கொடுப்ப, அன்னப்பறவை மனதுக்கும் வேலை கொடுப்ப. அப்படித்தானே? ஸ்வான் தானே அது கையில் இருக்கிறது? என்னதுடா ஸ்வான்? மனதுக்கா? சரி நினைச்சு பாப்பையில கண் எங்கன இருக்கும், மயிலுக்கு மூக்கு எப்படி இருக்கும், இறகை எப்படி இருக்கும், மயில் தோகை எப்படி இருக்கும், அதான் மூளைக்கு வேலை. சரி, கலைஞர் நூற்றாண்டு விழாவிலே இந்த கோடைக்கால சிறப்பு வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாதம் ஃபுல்லாக இந்த வகுப்புகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு அழகான கை வண்ணத்தை கற்றுக் கொடுத்து ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இந்த நூலகம் சார்பிலே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் கிடைக்காதது நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கணும். பாருங்க, அடுத்து ஒரு மேன் ஐயா மேக் பண்றாரு. சொன்னா ஒரு மேன் மனிதனை உருவாக்குறது ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். நீங்க பண்ணி கேட்கலாம். மேனா எலிபெண்டா சார்? எலிபென்ட் பாருங்க. எலிபெண்டை எப்படி அதுக்குரிய தும்பிக்கை, ஹெட்டு, அதனுடைய பாடி, லெக்ஸு, இது எல்லாமே கை வண்ணத்திலே அப்படியே உருவாக்கணும். ஸோ இமேஜினரி ஆர்ட் வந்து கை வண்ணத்தில் கலை வண்ணம் காண்போம். கை வேலை அதான் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை என்று ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்போதுமே படிக்கின்ற காலத்திலே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அப்படின்னா தான் ஸ்கூலில் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். டேய், all of you sit down. Please sit down. Don't stand. டேய், no உட்காருங்க. no talking.
பாருங்க. If you want to talk, you can go outside and talk there. எலிபென்ட் பாரு, எலிபென்ட் செய்யறத பாருங்க. அதான் யானை பாரு. மீனை அழிச்சு தாத்தா யானை செய்யற. டேய் கவனி, யானை வருது பாரு. மீனை அழிச்சு என்ன செஞ்சிருக்கேன் தாத்தா? யானை செய்யற. மீனை அழிச்சு ஒலைச்சு யானை. இங்க பார் கவனி. எலிபென்ட் ஃபுல் ஆயிடுச்சு. குயிக்காக செய்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நேரத்தை வீணடிக்க கூடாது. ஒரு 4-5 எக்ஸசைஸ் ஐயா கற்றுக் கொடுத்தாங்க. பார் நீங்க வீட்டில் போய் வீட்டில் அப்பா அம்மா சொல்லி அப்பாவை தொந்தரவு பண்ணாம நீங்க இது செஞ்சு பார்க்கலாம். களிமண் கிளே வாங்கி களிமண்ணில் பொம்மைகள் செய்தல், கிளே மேக்கிங் கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருந்தா செய்யலாம். கொண்டு வந்திருக்கியா? கிளே இல்லையா? இதை கொடுக்க முடியாது. இது தாத்தா நான் எல்லா இடத்துகளுக்கும் போய் செஞ்சு காமிக்கணும். இது இங்கே ஒரு கண்ணு, இங்கே ஒரு மிளகு, இங்கே ஒரு மிளகு வச்சா இது கண்ணாயிருது. எலிபென்ட் வந்துட்டு எலிபென்ட் வந்துச்சு பார்த்தியா? ஃபிஷ்ஷை மாற்றி எலிபென்ட் பார். டேய் ரைட். 9th 10th பிள்ளை யார் இருக்கீங்களா? 9th 10th படிக்கிறவங்க யார் இருக்கியா? இருந்தாலும் சொல்ல மாட்டேன் தாத்தா. நீங்க கேள்வி கேட்பீங்க தாத்தா. நானா? நான் 1வது. சரி. டேய் 9th 10th யார் இருக்கியா? யாரு? பின்னிரி முட்டை. நீ 4வதா? இல்ல எனக்கு தெரியும். எலிபென்ட் மேக்கிங். சரி அவாக் கவனி. This is one model elephant. You see the ears, the trunk, the mouth, the legs, the tail. இது வந்து ரொம்ப சர்வசாதாரண சீக்கிரமா பண்ணல. இதவே நேரம் எடுத்து செய்தால் மிக அழகாக யார மாதிரியே செய்ய முடியும். காலத்தின் அருமை கருதி உங்களுக்கு சீக்கிரமா செஞ்சு தாத்தா காமிக்கிறேன். டேய் கவனிப்பா. ஆல் ஸ்டாண்ட், ஆல் ஸ்டாண்ட். All of you listen. கவனிங்க. All stand. What is the meaning of all stand? Day. என்ன பிள்ளைகளா? வேணுமோ கொடுப்பாங்க. லாஸ்ட் லாஸ்ட். உட்காருங்க உட்காருங்க. டேய் இங்க பார். டேய் கவனி. Hands up. Down. Up. Down. இதா up and down. I already told you. தாத்தா 79. உங்களுக்கெல்லாம் ஐயா வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறார். நீங்க எப்படி இருக்கணும்? இந்த கிஃப்ட் வந்து எப்படி அப்படின்னு சொன்னா கைவினைத்துல சிசர் மேக்கிங் இமேஜினரிவா கட் பண்ணி ஒட்டுறது தான். இது ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். இது நாங்க தனியா ஒரு கிளாஸ் எடுத்தோம் இங்க. அந்த வகுப்பு ஃபர்ஸ்ட்லயே இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு இந்த இதை கட் பண்ணதை கொண்டு கொடுப்பாரு. கொஞ்ச நேரத்தில் அதை கட் பண்ணிடலாம். ஒரு இமேஜினரி பவர் தான் அது. லேஸில் கட் பண்ண முடியுமா என்கிறத வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது. அதை டிசைன் பண்ணி ஒரு பென்சிலாலும் ஆட் பண்ணிட்டு கூட நீங்கள் கட் பண்ணிடலாம். எல்லாமே டபுள் பேப்பர்
சார்ட் பேப்பரில் நீங்கள் கட் பண்ணலாம். Hands up. டபுள் பேப்பர் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2 Down. பாட்டு வரும். Up. Down. Clap your hands. சரி. இப்ப களிமண்ல நாம் நினைக்கிற பொருளை செய்யலாம். அதுக்கு தேவையானது களிமண், அதுக்கு நம்முடைய பிரெயின், மூளை தேவை. மூளை முடியா அடப்பாவி மூளை நம்முடைய அறிவு. இந்த திங்ஸ் களிமண்ணில் நம்ம கிளேல செய்கிறோம்னா நம்மளுடைய பிரெயினை யூஸ் பண்ணி செய்கிறது தான். ஒரு சின்ன பிட்டு ஒரு ஸ்டோன்ல ஒரு சோல்ஜர் செஞ்சிடலாம். ஒரு சின்ன பிட்டில் வந்து ஒரு செஸ் காயின் செஞ்சிடலாம். செஸ் காயின் செஞ்சு நம்ம வச்சுக்கலாம் கிளேல. குதிரை. ஐயா நல்ல டேலண்டிவா கொஸ்டின் கேட்பாரு. நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஐயாவே பிரைஸ் கொடுப்பாரு. பாருங்க யாருக்கு சார் கொஸ்டின் கேளுங்க. கொஸ்டின் கேளுங்க. ஒரு சின்ன கொஸ்டினை கேட்டு கொடுங்க. சரி. கொஸ்டின் கொஸ்டின் சொல்லணும் எல்லாரும். ஆன்சர் ஆன்சர் நான் கொஸ்டின் கேட்பேன் சொல்லணும். Who is our prime minister? Oh, don't say ஒருத்தர் தான் சொல்லணும். Say one. Simply Modi சொல்லக்கூடாது. Honorable. Honorable. Our prime minister. Honorable Modi. Full name. Mr. வா Narendra Modi. Good. Da, அவர் கொடுங்க. Good. Very good, very good. Clap your hands for him. Who is our chief minister? Say, Hey. hey. Don't say. Say one. Hey. Don't say simply Mukha Stalin. Honorable M.K. Stalin. Honorable M.K. Stalin. சொல்லணும். We should Honorable give due use respect பண்ணணும். to the post. யார் சொல்லுவா? Chief minister. முன்னாடி என்ன போடணும்? Honorable. வா இத கொடுங்க அவசரம். இந்தா உனக்கு. Very good madam. Sit down please. Now. Who is our education minister? தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சர். Who is Next our question. education minister? நான் கேக்குறேன். Hey, sit down. தெரியுமா? Which is the highest peak in India? Right? Highest peak. Very good. Mount Everest. Good. எப்படி உனக்கு? Right. The world. Clap your The highest peak in the world. So next question. சரி. Our capital city in Tamil Nadu. Don't say. Anyone answer. Hey. Sit down. Say answer. Where is Chennai? Chennai is our very good. Yes, Tamil Nadu capital. Very good. Come. Go. Then name in Tamil Nadu. Listen, all of you, listen please. Name in Tamil Nadu one of the tourism place. Hey, don't say others. Say. Tourism place. Very good. Come in. Our Meenakshi Amman temple is in Tamil Nadu, Madurai. The famous temple in Tamil Nadu. Very good. go. The next question. Here there is one river. The simple question. What is the name of the river? Okay. Next question.
Then Name 3 airport in Tamil Nadu. Say. Three airport in Tamil Nadu. Very good, very good. Tiruchi, Chennai, and Madurai. Thank you, Woody. All of you sit down. sit down, please. Sit down, please. Sit down, Sit down, please. don't stand. Yes, sit down. Don't stand. Sit down. Don't stand. Hey, hey. No. Don't stand. Ask question. Say one of you. Buddha. Raise your hands. I ask. Okay. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. He's Our asking. school open which day? Day. Hey, no shouting. don't. Hey. Sit down. Come on. Good. Hey, Hey, sit down. no. All of you sit No down. shouting, please. Sit down. Sit down, please. Sit down. June No shouting. 6th. Our school opening. All of you know? No. When your school One of reopened, the students is June school 6th. first Very day. good. June 1st. வச்சுக்க. June 6th. ஒரு அவன் ஃப்ரெண்டு கொடு. Okay. இன்னொன்னு யார் வாடா? Okay வா. அங்க உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு என்ன கேட்டேன். நிக்கிறவங்க don't allow. Very good. உட்கார். டேய். பாரு. அந்த listen. தமிழ்ல Listen. கேக்குறேன் பாரு. நல்லா லிசன் பண்ணுங்க. இங்க வாங்க. இங்க வார். சரி. வந்து Listen. உனக்கு தெரிந்த 3 குறள்கள் சொல்லணும். குறள். சின்ன பையங்களா இருக்கணும். 3 குறள் தான் நீங்க சொல்லணும். Sit down. யார் Hey, சொல்ற? sit. யார்? One by one. First sit. 1 டேய். by 1. டேய். Come. டேய். வா Let her come. Let her come. Very good. 3 குறள். Hello. டேய். திருக்குறள். திருக்குறள். அகலமுள்ள எழுத்தெல்லாம் ஆகி பவன் பொருட்டாகும் ஓ ஓ. One Good. உலகம் Second one. No. Next one. சொல்லுடா. 3 டேய். குறள். வா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு துப்பாக்கு துப்பாய தூமலை இன்னொன்னு. தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாத நாவினால் சுட்ட Very good. All of you clapping. Okay, Sit down. Sit down. முடியும் தருவாயில இருக்கு. டேய். வாங்க. Okay சார். உட்காரு. Sit down. டேய். உட்கார். கீழ உட்கார் இலை. டேய். உட்காரு. நம்ம கேக்குறேன் உட்காரு. கவனி. All of you sit down. பாப்பா டேய். உட்காரா. டேய். Sit down. இது பாரு. உட்காரு கீழ. கவனி. ஓகேயா? முடிச்சிடலாமா சார்? ஓகே. நன்றி. நீங்க அருமையான சார். வகுப்பு. இன்னும் இருக்கு. வெயிட். இங்க பார். இந்த 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க யார் இருக்கா கை தூக்கு. 7th there is a poem மனப்பாட பகுதி பாட்டு ஒன்று இருக்கு. என்கிட்ட இருக்குல்ல? ஆஃப் ஆயிடுச்சா? இல்ல காவிரி. அதுல ஒரு பாட்டு இருக்கு. பச்சை மயில் நாடிக்கும் பன்றி கீழங்கடுக்கும் நச்சாரவங்களுக்கு கிளியே நரி எல்லாம் ஊழையிடும். தெரியுமா அந்த பாட்டு? இது மனப்பாட பகுதி பாட்டுறா. என்ன இல்லைங்கிறீங்க? செவத்து போறோட செவத்து படிச்சவங்க யார் இருக்கா? அதிமதிரத்தளையை யானைகள் தின்றபடி
பொது நடை போடுமடி கிளியே பூங்குயில் கோமடி சிங்கம் போலே கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. இந்த பாடல் மனப்பாட போய் பாடல் படிக்கலையா? என்னங்கடா படிச்சிருப்பிய மறந்துருப்பிய. இன்னொரு பாடல் இருக்குது, 8வது நினைக்கிறேன். ஓடே ஆட உள்ளம் தோண்டுதே, படிச்சிருக்கியா? இல்ல சார். 9th 10th யார் இருக்கா? 9th 10th யார் இல்லையா? நைன்த் 10th யார் இல்லையா? 9th முடிச்சிட்டியா? போறியா? இப்பதான் போறியா? நீயே முடிச்சிட்டியா? 9th ஒரு பாட்டு மனப்பாட பகுதி பாட்டு ஒன்று இருக்கு, தமிழ். இங்கிலீஷ் மீடியமா? தமிழே படிக்க மாட்டீங்களா? போச்சுரா, தமிழ் மொழி படிக்கணும்டா, நம்ம உயிரியா தமிழ். தமிழுக்கு களிமண்ணா தர்றேன், உட்காரு. கவனி, களிமண் வேணுங்கிறானா? அங்க வீட்டில் வாங்கிட்டு வாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஏது ஒரு களிமண் ஒருத்தவங்க கொடுத்தாங்களா? வெரி குட். இங்க பாரு, இந்த பாப்பா ஒரு கிளி பண்ணிடுச்சு பாரு, களிமண்ணை வச்சு. வெரி குட், கைதட்டு கைதட்டு. நல்லா, வெரி குட், நல்ல பொண்ணு. இந்த அப்படியா? எந்த வகுப்பு படிக்கிற? எந்த வகுப்பு படிக்கிற? 6ஆப்பு படிக்கிறியா? 6ஆப்பு படிக்கிற? இருக்குதா ஏதாவது இங்க கொடுக்குறதுக்கு? இருக்குது. இந்தா வா, வந்தா இப்படி 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 மேல படி, மேல பிடிக்கணும். அப்படி நீ எங்கடா பண்ணிருக்க? அப்பா சரி, ஆளுக்கு ஒரு யானை போ. ஒரு பக்கெட் இருக்கா? இருக்கா? ஆமா இருக்கா? சரி கொண்டாங்க. நீங்க உட்காரு. தாத்தா வர நில்றா. This is clay. பாருங்க, இந்த வகுப்பு நிறைவு பெறக்கூடிய நேரத்தில் நாம இருக்கிறோம். இடத்துல உட்காரு. சார் ஒரு கட்டிங் பண்ணுவோமா? வரேன்னுக்காரு சார், வரேன்னுக்காராங்க. ஒரு கட்டிங் மட்டும் சொல்லி கொடுங்க. இது ஒரு கட்டிங். கத்திரி இருக்கா? பாருங்க, டைம் இல்லையோ? கத்திரி கொண்டு வர விட்டு நீ அதே பேக்க மறந்து சொல்லியா? சரி டேய், இந்த உருவங்கள் எல்லாம் வரையாமல் மனசுல கற்பனையில உள்ளபடி அப்படியே தாத்தா கட் பண்ணி கொடுக்குது. கத்திரி இந்த உருவம் வந்து எப்படி கட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா சார் நான் சொல்றேன். இமேஜினரிவா கட் பண்றது மறந்து வச்சேன். குயிக்கா ஒரு 3 செகண்ட்ஸ்ல கட் பண்ணிடலாம். 4 செகண்ட்ஸ் மிஞ்சி மிஞ்சி போனா 5 செகண்ட்ஸ்க்குள்ள கட் பண்ணிடலாம். இது போன 21ஆம் தேதி தாத்தா கட் பண்ணி காமிச்சேன். எடுத்து சார்ட் பேப்பர் எடுத்து கட் பண்ண முடியாது, கொஞ்சமா பழம். இமேஜினரி ஸ்கெட்ச் போட்டு நம்ம கட் பண்ண கூடாது. இமேஜினரிவா உருவங்களை நாம கட் பண்ணணும். அதே மாதிரி அவர் கேட்கிறாரு பதில் சொல்லு. பண்ணி வீட்டில் வால்ல ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் அப்படின்னு வால்ல ஒட்டி வச்சு உட்காரு, அழகு பார்க்கலாம். யார் வெட்டினா நீங்களே வெட்டினீங்க அப்படின்னு சொல்லி காமிக்கணும். அம்மா ஒர்க் பண்றீங்களா? இதான் இன்னைக்கு நீங்க உள்ள எங்கம்மா ரூம் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹால் டெக்கரேஷன், ரிசப்ஷனிஸ்ட், அந்த ஹால் டெக்கரேஷனை இதே மாதிரி கலர் பேப்பர் வாங்கி வெட்டி நாமளே நம்ம வீட்டை ஃபங்க்ஷன் அன்னைக்கு டெக்கரேட் பண்ணிடலாம். இதுதான் ஒரு ஈஸியா சிம்பிள் பண்ற. வீட்டுல நிறைய பேர் நம்ம யூடியூப்ல பாக்குறோம் ஒவ்வொரு விஷயங்களையும். இதுல இதே மாதிரி ஒரு எல்லாரும் உட்காரு. டேய் உட்காரு. எல்லாரும் ஆல் ஆஃப் யூ சிட் டவுன். டேய்
தயவு செய்து இதுல Please, ஒவ்வொரு Ram. ரெண்டு கலர் இருக்கும். அது பாருங்க. அது Don't மட்டும் stand. பிடிச்சிருக்காமோ. இதுல 2 இருக்கும். இதுல 2 இருக்கும். பாருங்க. கொடுத்துடலாம். பீகாக், இதுல ரெபன் இருக்கு. Swan, பிடிச்சிருங்க. 2 இருக்கு. 2 பேர் எலிஃபண்ட், நீ உட்கார். அன்னப்பறவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஸ்வான். உனக்கு என்ன வேணும்? கொண்டு வா. நிறைய இந்தாங்க. மிருகங்கள், டேய் Bird. உட்காரு. எல்லாமே போடா. இதுல இதான புழு. ஹியூமன், மனுஷனே அப்படியே கட் பண்றது. ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட், பள்ளிக்கூடத்துல போய் இருக்கக்கூடிய உட்காரு. சார் ஸ்டூடெண்ட் தருவாங்க. எல்லாத்துக்கும் சார் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஏய் நீங்க வாங்கிட்டு போய் உட்காரு, மாடல் தருவாங்க. அது மட்டும் வரைஞ்சு பாருங்க. உட்காரு. அது மட்டும் தருவாங்க. வரைஞ்சு வாங்கலாம், பாத்தீங்கன்னா வாங்காத. மேற்கொண்டு உங்களுக்கு வாங்குனவங்க யாரும் வாங்காத. பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும். அதுல ஏய். நீங்க பண்ணலாம். வாங்குறவங்க வாங்காத. எல்லாம் வாங்குறேன். உட்காரு. இடத்துல உட்காரு. போ. ஏய், இடத்துல உட்காரு. இடத்துல உட்காரு. டேய் உட்காரு. உட்காரு. உண்டா. நல்ல பிள்ளை. இடத்துல உட்காரு. உங்களுக்கு கேட்குதா எல்லாத்துக்கும்? குட்டீஸ் கேட்குதா நான் பேசுறது? இப்போ வந்து க்ளே வந்து உங்களுக்கு எல்லா பேருக்கும் தருவாங்க. உங்களுக்கு பிடிச்சதே நீங்கள் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? என்னென்ன பண்ண தெரியுமோ எல்லாமே பண்ணலாம். அந்த க்ளே கொடுத்துருங்க. நல்லா இருக்க க்ளே கொடுங்க. அந்த க்ளே கொடுங்க. சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி கொடுத்துருங்க. யாரும் க்ளேயை வந்து வாயில் வச்சிடக்கூடாது, சரியா? ஆனந்த் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுங்க. என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்கீங்க? யானையா? பானையா? சரி, ஓகே. பானை பண்ணலாம், ஏரோப்ளேன் பண்ணலாம், எலிஃபண்ட் பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், க்ளே யாரும் வாயில வச்சிடாதீங்க. நீ பண்ணலையா தம்பி? என்ன பண்ண போற? சரி பண்ணு. கேக்கு பண்ண போறியா? ஸ்னேக்கா? சரி. நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க. ஒவ்வொரு குரூப்பா வந்து சொல்லி கொடுப்போம் நாங்க. அது வந்து கழுவுனா போயிடும், தண்ணியில கழுவுனா போயிடும். வாயில மட்டும் வச்சிடாத. அந்த குரூப்புக்கு போல. சரி அண்ணா, அந்த குரூப் இந்த குரூப்பும் கொடுக்குறேன். ஆனந்த் அது ஃபுல்லாக முடிஞ்சா? இந்த இது சைதன்
உங்களுக்கு இன்னும் வரலையா? அப்படியே குட்டி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க பாதியை. நீங்கள் உங்கள் இதில் கொஞ்சம் பாதி கொடுங்க அவங்களுக்கு. அதில் இவங்கிட்ட பாதி வாங்கி உங்களுக்கு கொடுங்கண்ணே. ரொம்ப நிறையா வச்சுருக்காங்க. அவங்கிட்ட வாங்க. க்ளே நிறையா இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் க்ளே வந்துருச்சா? சரிதானே? அங்கே இந்த பசங்க நிறையா வச்சுருக்காங்க. அந்த பசங்க இந்த வேண்டிய 2 உருண்டை இருக்கு பாரு. யாரும் வந்து க்ளேயை வந்து வாயில வச்சிடக்கூடாது. ஏதாவது ஒன்று சொல்லி கொடுக்குறியா? குட்டி பசங்களா, உங்கள் குரூப்புக்கு வந்து இப்போ உங்க சொல்லி கொடுப்பாங்க ஏதாவது. அதே என்ன கணேசா பண்ண போகிறீங்களா? சரி, அதெல்லாம் செய்யுங்க. இவங்க ஒன்று செஞ்சு காமிப்பாங்க, நீங்கள் வந்து கவனிங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க தான். நீ கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோ குட்டிமா. இப்படி கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. பின்னாடி வாங்க. பின்னாடி வாப்பா. எல்லா பேரும் கவனிங்க அவங்க செய்யறத. அம்மா கொஞ்சம் பேரண்ட்ஸ் தயவு செய்து கொஞ்சம் உட்காருங்க ப்ளீஸ். நீங்கள் உட்காருங்க, அவங்களோட கிரியேட்டிவ் பண்ணட்டும். நீங்கள் உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. அவங்க டிஸ்டர்ப் பண்ணாது ப்ளீஸ், உட்காருங்க. நீங்க நல்லா பொறுமையா பண்ணுங்க. நீர் வர இல்லையா? குட்டியா செய்ய. சரி, எல்லாம் கவனிக்கிறீங்களா? யானை செய்யலாமா? இங்கே உட்காரு. குட்டியா செய்யுங்க. ஃபர்ஸ்ட் இது செய்யுங்க.
இப்படி எடுங்க ஃபோட்டோ தம்பி. கல்லாதீமா.